தற்போதைய அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் சுனாமி குடியிருப்பில் வசிக்கும் மீனவர் வீட்டிற்கு 67,000 ரூபாய் மின் கட்டணம் வந்திருப்பதாக கூறி தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகு. சுனாமி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மீனவர் வீட்டிற்கு 67,000 ரூபாய் மின்கட்டணம் வந்திருப்பதாக கூறி குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மின்வாரியம் தரப்பில் இதற்கு ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் சுனாமி வீட்டில் குடியிருக்கும் மீனவர் ஷேக் ஜமாலுதீன் இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மின் கட்டணம் 67,000 ரூபாய் என பில் வந்திருக்கிறது. வழக்கமாக 400, 500, 600 என மின் கட்டணம் செலுத்தி வந்த இந்த மீனவருக்கு 67,000 மின் கட்டணம் என கேள்விப்பட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து மின் வாரியத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடமும் அவர் புகார் மனு அளித்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மின் வாரியத்தினர் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றனர். அந்த நோட்டீஸில் 67,000 மின் கட்டணத்தை 2 தவணைகளாக கட்ட வேண்டும் என்றும், முதல் தவணை இந்த மாதமும் அடுத்த தவணை அடுத்த மாதமும் கட்ட வேண்டும் என்றும், இந்த மாதம் முதல் தவணை தொகையை சுமார் 37,000 ரூபாயை 2 நாட்களுக்குள் செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மீனவர் ஷேக் ஜமாலுதீன் இன்று ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினரோடு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவரை நேரில் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டார். சுனாமி குடியிருப்பில் குடியிருக்கும் மீனவர் ஒருவருக்கு 67,000 மின் கட்டணம் என பில் வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மீனவர் குடும்பத்தோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.